இன்னைக்கு செல்லி சமையலில் சுவையான நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நான் எடுத்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய் வந்து 100 மில்லி அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பட்டை வந்து 4 பட்டை அளவுக்கு எடுத்துருக்கிறேன். லவங்கம் வந்து ஒரு 5 லவங்கம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிட்டோம். பட்டை லவங்கம் எல்லாம் பொரிஞ்சு பாருங்க மிதந்து வந்துருச்சு. கருவேப்பிலை வந்து ஒரு கொத்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் கழுவும் போது ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோடனே இப்படி நல்லா கலக்கி விட்டோம்னா தான் அந்த சோம்பு இதெல்லாம் நல்லா வாசம் வந்து கறியில் கோர்த்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டு வந்து இஞ்சி 100 கிராமு, பூண்டு ஒரு 5 பூண்டு அளவுக்கு நான் உரிச்சு எல்லாம் 2ஐயும் கலந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் உரித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் தனியாக நான் உரித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் கலந்து விடலாம். இந்த தண்ணியெலாம் சுண்டி வரட்டும். நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் நீங்கள் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்க நல்லா கமகம்னு வாசம் வருது. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம். இப்போ இது நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. தக்காளி வந்து 5 தக்காளி சின்ன சின்னதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசம் போந்தண்ணி கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். கறி மசாலா அரைக்கும் போது நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னாலும் அரைச்சிங்க. அதே மசாலா தான் இப்போ நான் சேர்க்குறேன் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. இந்த மசாலா வந்து நம்ம மட்டனுக்கும் போட்டுக்கலாம், சிக்கனுக்கும் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தணும் இல்லைங்களா? அந்த தண்ணியிலே தான் இப்போ சிக்கன் வேவுது. நான் தண்ணி சேர்த்துல இது வரையுமே இப்படியே ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதி வந்து வட்டி அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கி விட்டேன். நல்லா கொதிக்கிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் கூட இன்னும் நான் தண்ணி சேர்த்துல. நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளியோட தண்ணி தான் இதில் இருக்குது. இப்போ நம்ம 2 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் சேர்த்துறேன். நம்ம உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு மசாலாவை கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சோண்டு வாயில் ஊற்றி பார்த்தோம்னா நல்லா தெரியும் கம்மியாக இருக்குதா எக்ஸ்ட்ரா இருக்குதான்னு. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் மசாலாவில் கறி நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆனவாட்டி தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் குழம்பு கெட்டியாக எடுத்துக்கலான்னு கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் தண்ணி. 1 லிட்டரு 1.5 லிட்டர் அளவுக்கு. இது நல்லா வேகட்டும்.
இப்போ குழம்பு வந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுர இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சுத்தமாக அடங்கி வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட் வரும். எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து குழம்பு 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பாருங்கள், சுற்றி வந்து எண்ணெய் பசை வந்து சுற்றி வந்திருக்குது. இதில் வந்து அந்த நுரையாகப்பட்டதெல்லாம் குறைஞ்ச வாட்டி தான் நம்ம குழம்பு எடுக்கணும். இப்போ குழம்பு எடுத்துக்கிட்டு கறி வறுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இல்லை குழம்புலேயே இருக்கணும்னா இப்படியே இன்னும் கொஞ்சம் குழம்பு வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து குழம்பு எடுத்துடுறேன். ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த மாதிரி குழம்பு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம்னா கறி வறுத்து எடுத்துக்கலாம். சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஏன்னா குழந்தைங்களாம் வந்து வெறும் குழம்போட ஊற்றுனா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வறுத்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து 1/2 கிலோ கறி எடுத்தீங்களாக்கா இதில் வந்து 1/2 பங்கு அளவுக்கு பொருள் போட்டுக்குங்க. 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா 1/2 பங்கு, 1/2 கிலோ கறி எடுத்திங்கன்னா இந்த போட்ட பொருள் 1/4 பாசி அளவுக்கு போட்டுக்குங்க. நான் வந்து 2 கிலோவுக்கு தேவையானதை போட்டிருக்கேன். குழம்பு வந்து பாருங்கள், நான் இப்போ தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலாவிலேயே கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா. இதுலேயே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. இது வந்து நம்ம தனியாக எடுத்து கூட வறுக்கலாம். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விடலாம். எண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி சுண்டுற வரையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது நம்ம கறியை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு வானல் மறுபடியும் வச்சு கூட கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு கூட வறுக்கலாம். நான் அப்படியே உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இது இப்படியே இந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணும்னாக்கா சேர்த்துக்க தேவையில்ல. இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா கறி வணங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வரன்னு வறுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சதன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.